பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவு அப்ளிகேஷன் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லாரும் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அதுல வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இதுலதான் வந்து செப்பரேட் பண்றாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ற வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து 10,000 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும். செகண்ட் ரவுண்ட் பொறுத்தளவு 10,000 to 15,000. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஷெடியூலா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதை நீங்க பாத்துட்டு அந்த டைம்ல வந்து கரெக்டா வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். சோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும், யார் செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணணும், எல்லாமே லைன் பை லைனா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் சேம் டைம் டிப்ளமோ கோர்சஸ்க்கு செப்பரேட்டா வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து செப்பரேட்டா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா மட்டும்தான் வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கான காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சி கோர்சஸ்க்கு செப்பரேட் அப்ளிகேஷன், டிப்ளமோ கோர்சஸ்க்கு செப்பரேட்.